குரங்கெல்லாம் புடிக்கிறதுக்கு ஊர் சைடுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பவுல் மாரி இருக்குமா. நான் இந்த இமேஜ ஷேர் பண்றேன். அந்த இமேஜ்ல உங்களுக்கு தெரியும். ஒரு பவுல் மாரி அந்த பவுல்ல சின்னதா ஒரு ஹோல் மட்டும் இருக்கும். அந்த ஹோல்ல கரெக்ட்டா அந்த குரங்கோட கை போற மாரி. கரெக்ட்டா அந்த பவுல எடுத்துட்டு வந்து குரங்கு பார்க்குற மாரி மினுமினுக்கிற மாரி ஏதாச்சும் பொருளு, இல்ல அது சாப்பிடுற மாரியான பொருள உள்ள வச்சுட்டு, அப்படியே வச்சுட்டு கண்டுக்காத மாரி போயிடுவாங்களாம். ஆனா அந்த பவுல்ல வந்து ஒரு சங்கிலி இருக்கும். அந்த சங்கிலி வந்து மரத்துல கட்டப்பட்டிருக்கும். இல்ல ஒரு கட்டையில கட்டப்பட்டிருக்கும். இப்ப இந்த குரங்கு என்ன பண்ணுமா, அந்த ஆள் இத வச்சுட்டு போனாலான்னு சொல்லி பார்க்கறதுக்கு பக்கத்துல வந்து அந்த பவுல எடுத்து அந்த பவுல் ஓட்டையில கைய விட்டுருமா. ஏன்னா அது மனுஷன் வச்சு அது பார்த்துருச்சுல்ல. கையை விட்டுட்டு உள்ள இருக்க பொருளை கேட்ச் பண்ணிடும். இப்போ அந்த பவுல் எப்படி செய்யப்பட்டிருக்கும்னா, அந்த ஓட்டையில கையை இந்த வளையல் நுழைக்கிற மாதிரி கையை இப்படி நுழைக்க முடியுமே தவிர, இப்போ கையை மூடிட்டோம்னா இப்படி பிடிச்சி இழுக்க முடியாது. லைக் இப்படி இழுக்க முடியாது. இப்படி இப்படி தள்ளலாம், இப்படி இழுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அது குரங்கு என்ன பண்ணுமா, உள்ளுக்கு பொருள் எடுத்துருச்சு. இப்போ கை வெளியே வர மாட்டேங்குதுன்னு அதை நினச்சிக்கிட்டு, இப்போ உள்ளுக்கு பொருளும் வேணும், இங்கேயும் தப்பிச்சும் போகணும்னு குரங்கு நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் அங்கே தப்பிச்சு போகவும் முடியாம, அந்த பொருளையும் விட முடியாம அங்கேயே தங்கிருதான். அடுத்த கட்டத்துக்கு அது போக முடியல. அது ஒரு ஃப்ரீடம், அதை விட்டு